இதுக்கு காரணம் டிஎம்கே தான். எதிர்க்கட்சியோட சதி. எதிர்க்கட்சினால தான் இவங்க டைவர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லத ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தளபதி விஜய் அவர்களோட வைஃப் சங்கீதா அபிஷியலா டைவர்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த நியூஸ் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு. இதற்கு காரணம் ஆப்போசிட் கட்சி தானும் டிஎம்கே காரங்கனால தான் இவங்க டைவர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்றது முற்றிலும் தவறானது. ஒருத்தங்க குடும்பத்து விஷயத்தை தலையிட்டு அவங்க டைவர்ஸ் கேட்க சொல்லி நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி இங்க யாரும் அரசியல் பண்ணி நம்ம பார்த்ததில்லை. இங்க நான் சொல்ல வரது என்னன்னா, இதுல அரசியல் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையை விமர்சிச்சு இன்னைக்கு ஃபுல் நியூஸோட ஹெட்லைன்ஸும் அவங்க நியூஸ் சேனலோட டிஆர்பிக்கும் காரணமா இன்னைக்கு தளபதி விஜய் திகழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையை விமர்சனம் பண்றதுதான் இங்க அரசியல் கிடையாது. அது பேரு அரசியலும் கிடையாது. அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சன் நியூஸ்ல வந்த ஃபுல் நியூஸும் விஜய் 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 தான். தந்தி டிவி ஆகட்டும், ஆப்போசிட் அதர் நியூஸ் சேனல் ஆகட்டும், எல்லா நியூஸ் சேனலோட டிஆர்பிக்கு காரணம் இன்னைக்கு விஜய் தான். அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. தளபதி விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை அதை அவங்க பார்த்துப்பாங்க. இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ள நம்ம பூந்து அவங்க வீட்டோட வாழ்க்கையை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட அரசியல் கேவலமானது, நாகரிகமற்றது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிவு பண்றது இங்க அரசியலே கிடையாது. அந்த மனுஷனோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மனுஷன் மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, மக்களுக்கு நல்லது செய்ய போறாரா இல்லையா, அந்த மனுஷன் வந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமா இல்லையா, அதுதான் இங்க முக்கியம். அதுதான் பேசவும் படணும். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனையோ தடைகள் வந்தாலும் மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் 2026 தீர்ப்பு. இதை வச்சு யாரும் அரசியல் பண்ண வேணாம்னு கேட்டுக்கிறேன். மிகவும் தாழ்மையா.